ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு உடல் சூட்டை தணிக்கிற வெந்தய குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் சின்ன வெங்காயமும் பூண்டு சேர்த்து ஒரு 1.5 கைப்பிடி போல் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். வெந்தயம் எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அதே அளவு ஜீரகமும் எடுத்துக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹையில் வச்சுருந்தோன்னா கருகுச்சுன்னா கசப்பிடிச்சிடும் குழம்பு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பொன்னிறமாக வருது பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி வச்சிங்கன்னா உடல் சூட்டை நல்லா தணிச்சுக்கலாம். இப்போ நல்லா வறுத்த அந்த வெந்தயமும் ஜீரகமும் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு மிக்ஸி ஜாரில். இப்போ 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது புளிப்பில்லாத தக்காளியாக இருக்கிறனால 2 எடுத்திருக்கேன். இந்த பக்கம் ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சுங்க. நல்லெண்ணெய் ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, ஜீரகம், வெந்தயம் 3 இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ 3 நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இது நல்லெண்ணெயை ஊற்றி செஞ்சோம்னா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போது பூண்டு, வெங்காயம் 2ஐயும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பூண்டு வெங்காயமும் இந்த எண்ணெயிலே நல்லா வணங்கி வரணும். இந்த பக்கம் குழம்பு மிளகாப்பொடி ஒரு 2 டீஸ்பூன், மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், மிளகாப்பொடி ஒரு 3/4 டீஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி கட் பண்ணியும் உள்ளே போடலாம். ஆனால் தக்காளி முழுசாக வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி போட்டோம்னா நல்லா ஈஸியாகவும் நம்மளுக்கு வணங்கிடும். அதுக்கு தான் இந்த மாதிரி போடுறது. இப்போ நம்ம அந்த மிளகா பொடியெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா அந்த எண்ணெயோடு நல்லா அந்த மசாலாவை ஒரு நிமிஷம் வணக்கிட்டு இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோங்க, அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு. இந்த அளவு நல்லா கொதித்து வரும்போது நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு சைடிஷாக ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒரு பொரியல் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக கட் பண்ணது, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு கொஞ்சம் ஜீரகமும் போட்டாச்சு. போட்டு இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் ஒரே ஒரு வரமிளகா எடுத்திருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வணக்கியாச்சு. இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணதை உள்ளே சேர்த்துக்கிறேன். நம்ம நல்லா இந்த பொரியல் நம்ம சாம்பார் சாதம், தயிர், ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ குழம்பு நம்மளுக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயமும் ஜீரகமும் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, எவ்வளோ சேர்த்தணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் குழம்புக்கு நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஆப்ஷனல் தான், பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வணக்கி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக பொரியலுக்கு சேர்த்துறக்கு கொஞ்சமாக நடக்கலையை நல்லா குறுகுறுப்பாக அடித்து எடுத்துருக்கேங்க, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நடக்கலை போட்டு இப்போ நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் பொரியல். இந்த பக்கம் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்து